வணக்கம் எல்லோருக்கும். நாம இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் டைட்டன் கம்பெனி தங்க முட்டைகள் யார் அதிகம் கொடுப்பார் என்று பார்க்கலாம். வெற்றியாளர் யார் என்று பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கல்யாண் ஜுவல்லர்ஸ் நியூஸ் என்ன வந்ததுன்னா, ரீசெண்டா நெட் ப்ராஃபிட் 24% லாபம் குவார்டர் மேலே போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 177 crores போட்டிருக்கு. இது நியூஸ் ஐட்டம். வணக்கம், நான் கணேஷ் பாபு, சிவில் இன்ஜினியர், குவாலிட்டி கன்சல்டன்ட், இன்வெஸ்டர் ஆப்ஷன்ஸ் ஜோன் வெல்கம் பண்றேன். இது வாட்ஸ்அப் சேனல். இந்த கான்டாக்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டன் ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டைட்டன் வந்து குவார்டர் டு குவார்டர் 5.4% லாபம் கம்மியாக இருக்குது. ஆனால் இயர்லி 7% ப்ரைஸ் இருந்தாலும் குவார்டர் டு குவார்டர் கம்மியாக இருக்குது. அதனால கொஞ்சம் டைட்டனோட ஷேர் ப்ரைஸ் கீழே வந்தது. இப்போ டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் மார்க்கெட் கன்சல்டன்ட். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிக்கோங்க. யூ ஹவ் டு டேக் யுவர் ஓன் கால்ஸ் ஆஃப்டர் இந்த எஜுகேஷன் வீடியோ பார்த்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும் உங்களோட ஓன் ரிஸ்க்ல. அடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸோட நம்ம வருமானம் பார்த்தீங்கன்னா 2017 105 பில்லியன்ல இருந்து இப்போ 185 பில்லியன், அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 times ரைஸ் இருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் 11 பில்லியன்ல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 17 பில்லியன் இருக்கு. இது கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆல்மோஸ்ட் 2 times டபுள் ஆயிருக்கு, நேர் டபுள். அதே மாதிரி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பே பண்ணல கல்யாண் ஜுவல்லர்ஸ். 1.2 ஒரு பார், அப்புறம் 50 காசு, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. மெயினாக டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ, சால்வன்சி ரேஷியோ முக்கியம். டெட் ஈக்விட்டி ரேஷியோ அது பார்த்தீங்கன்னா 1ல இருக்கு. 1.18, 1.14, 1.07. இது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பட் என்னன்னா டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ அதோட அர்த்தம் தெரியும்னா இதை பார்த்துக்கோங்க. சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ உங்ககிட்ட 10 ரூபாய் மூலதனம் இருக்கு. அதை வச்சு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க. இப்போ நீங்க 20 ரூபாய் கடன் வாங்குறீங்க. ஸோ 30 ரூபாய் உங்களோட டர்ன் ஓவர் கணக்கு வந்துடும். இப்போ 20 ரூபாய் கடன், 10 ரூபாய் மூலதனம், அதை வச்சிருங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வருமானம் இல்லை லாபம், ஏதோ லாபம் கம்மியாக வந்ததுன்னா, அந்த 20 ரூபாய்க்கும் கம்மியாக வந்ததுன்னா உங்களுக்கு அது நஷ்டம் தான். ஏன்னா உங்களோட கடன் சுமையோட உங்களோட லாபம் கம்மியாக இருக்குது. அதே ஒரு 50 ரூபாய் உங்களுக்கு லாபமோ இல்லை வருமானமோ வந்ததுன்னா நீங்கள் ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணி கடன் லோனை கட்டிடலாம். அது ஒரு மெயின் ஆஸ்பெக்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்கின கடனோட வருமானம் லாபம் அதிகமாக வந்தால் நீங்கள் கடன் வாங்குறது தப்பு கிடையாதுன்னு அர்த்தம். இதுதான் சிம்பிளா நான் சொல்றது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல் ஃபுல்லி சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை பேஸ் பண்ணுது. உங்களுக்கு இதோட டீடைல் வேணும்னா இல்லை 94% சக்ஸஸ் ரேட்டு இதை பாருங்க. ஈஸியாக ஜஸ்ட் ப்ரீஃபாக கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக வேணும்னா பிளேலிஸ்ட்ல போங்க. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட். இது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பண்றது சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி தான். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், எல்ஐசி, அவங்களாம் பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. 94% சக்ஸஸ் ரேட் மார்க்கெட்ல இருக்கு. இதெல்லாம் ப்ரீ பிளான் தி ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இதுக்காக தான். நீங்க இந்த மாதிரி ஒரு பள்ளம், என்னடா திடீர்னு பள்ளம் இருக்கு பாக்குறீங்க, சப்ளை அண்ட் டிமாண்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சில சமயம் நீங்க ஒரு ஷேர் வாங்குவீங்க, திடீர்னு 10% இறங்கும். மறுபடியும் சரி ஆவரேஜ் பண்ணலாம் சொல்லிட்டு ஆவரேஜ் பண்ணுவீங்க, மறுபடியும் ஒரு 7-8% இறங்கும். இது இறங்கிட்டே போகும். அந்த மாதிரி பள்ளம், அது ஒரு பெரிய பள்ளம். அது அந்த பள்ளத்தை நீங்க எவ்வளவுதான் பணம் போட்டுன்னு இருப்பீங்க, ஆவரேஜ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் சப்ளை அண்ட் டிமாண்ட்ல வந்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளத்துல விழ வேண்டிய தேவை இருக்காது. எங்க வாங்கணுமோ அங்க என்டர் பண்ணலாம், டிமாண்ட் ஜோன்ல என்டர் பண்ணலாம். அது டீட்டெயிலா நீங்க அப்புறமா பார்ப்பீங்க, நான் சொல்றேன். இப்போ டைட்டன் கம்பெனியோட வருமானம் கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 160 பில்லியன் 2017. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 500, ஆல்மோஸ்ட் 3 times மேலே இருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் 32 பில்லியன்ல இருந்து இப்போ 87, ஆல்மோஸ்ட் 3 times வந்துருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் எல்லாமே 2 times இருந்து. இதோட டிவிடெண்ட் ரேஷியோ ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. 11 rupees, 10 rupees, 7 ரூபாய் அப்படி. இப்போ நம்ம எக்ஸாக்டான டிவிடெண்ட் எவ்வளோ, பி ரேஷியோ அதெல்லாம் பார்த்துடலாம். பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டைட்டன் வந்து பி ரேஷியோ ட்ரைலிங் 12 months இது 92, டைட்டன் 93 வச்சுக்கலாம். சரிங்களா. ஷேர்ஸ் ஃப்ளோட் 357 million, 93, 357. இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 97. ஸோ 93, 97. இது கொஞ்சம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பி ரேஷியோ அதிகமாக இருக்கு, ரொம்ப அதிகம் இல்லை. ஷேர் ஃப்ளோட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, 500 millionsல இருக்கு. பீட்டா வந்து 1, அதுக்கு வந்து பீட்டா 1.1. இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது, ஸோ பி இதுவும் டிவிடெண்ட் ஓரளவுக்கு இல்லை சுமாராக இருக்கு இதில் டைட்டன். ஸோ இப்போ டெட் டு ஈக்விட்டி ரேஷியோவும் இதில் ரொம்ப கம்மியாக இருக்கு, அண்டர் 1 தான் இருக்கு. 0.79, 0.78, 0.39. இந்த ஆவரேஜ் 1.65. ஆனால் லாஸ்ட் இயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் 1. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மோரோவர் டைட்டன் ஒரு டாடா கம்பெனி,
ஸோ நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. மெயினாக இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் இயர்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஷேர் இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஷேருக்கும் எவ்வளோ வருமானம் வருது இல்லை லாபம் வருது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ₹2 ₹2 1.7 1.7 கான்ஸ்டன்ட்டாக இருந்து ஆல்மோஸ்ட் இப்போ 6 3 டைம்ஸ் 3 மடங்கு ஏறி இருக்கு. டைட்டன் கம்பெனியும் ₹13 இப்போ ஆல்மோஸ்ட் 38 ₹40 வந்துருக்கு. 13 ஸோ ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ். இதுவும் 3 டைம்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் இயர்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஷேர். இப்போ சப்ளை அண்ட் டிமாண்ட் பிரகாரம் கான்செப்ட் போனால் வேர் யூ டு மேக் அன் என்ட்ரி, வேர் யூ டு மேக் அன் எக்ஸிட், அது ரொம்ப முக்கியம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்துக்கலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக டெக்னிக்கல் உள்ள போகாமல் எப்படி 1 இயர் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே ஏற மாதிரி மவுண்ட் எவரெஸ்ட்டில் ஏறிண்டே இருக்காங்க. அவங்க அப் 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப் 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 மேலே போயிட்டே இருக்காங்க. 1 இயர் 6 மந்த்ஸ்லையும் அதே தான் மேலே போயிட்டு இருக்காங்க. 3 மந்த்ஸ்லையும் அதே தான். 3 மந்த்ஸில் கொஞ்சம் சைட் வைஸ், 1 மந்த்தும் கொஞ்சம் சைட் வைஸ் இருந்தாலும் மேலே போயிட்டு கொஞ்சம் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இப்போ டெக்னிக்கலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் கொடுத்தது ஒரு இதே கல்யாண் ஜுவல்லர்ஸ் இதில் கொடுத்தது 19th ஆகஸ்ட்டில் கொடுத்தது. இது சப்ளை ஜோன் இருக்குன்னு சொன்னேன். ஸோ சப்ளை ஜோன் தொட்டுட்டு கீழே வந்திருக்கு. என்னோட டிமாண்ட் ஜோன் 1 டிமாண்ட் ஜோன் 2ல சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து ரிவர்சல் லைன் மேலே ஒரு கேப் அப் ஆகி இப்போ என்னோட டேஞ்சர் லைன் டேஞ்சர் ஜோன் at 598 கிராஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை டேஞ்சர் லைனை ஜோனை கிராஸ் பண்ணாதான், கிராஸ் பண்ணி அட்லீஸ்ட் 1 டே க்ளோஸ் வைக்கணும் வித் குட் வால்யூம் ஸ்ட்ராங் கேண்டில். அப்போ தான் ஆல் டைம் வரும். கல்யாண் ஜுவல்லர்ஸ் ரெகுலராக பார்த்தவங்க தெரியும், சடன் ஸ்பைக் இருக்கும். திடீர்னு நேற்று கூட 15 25 இருக்கு ஸ்பைக் ஆகிட்டு அப்படியே மைனஸில் போயிடுச்சு. அடிக்கடி அப்படி தான் நடக்கும். ஒரு ₹50 ஒரு வாட்டி ஸ்பைக் ஆச்சு, சேம் டே அதை ₹60 கீழே இறங்கிச்சு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஆனால் அப்போ ட்ரெண்ட் ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் மேலே உச்சியை பிடிக்கிறதுக்காக போயிருக்கு. ஸோ இது கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ டேஞ்சர் ஜோன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க. என்ட்ரி எப்போ இருக்கணுமோ அப்போ எடுத்தால் நல்லது, இல்லை டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்தால் நல்லது. சப்ளை அண்ட் டிமாண்ட் இதோட சாதகங்கள், புரோக்கரேஜ் சார்ஜ் ரெடியூஸ் ஆகிடும். உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அடிக்ஷன் டு ஆப்ஷன் ட்ரேடிங் எலிமினேட் ஆகிடும். ப்ராஃபிட்டும் அதிகமாகும். தயவுசெய்து நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும் 94% சப்ளை அண்ட் டிமாண்ட், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப நல்லது. நிம்மதியாக தூங்க முடியும். ஏன்னா கண்ட இடத்துல போய் நம்ம விற்க மாட்டோம், இல்லை வாங்க மாட்டோம். என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ப்ரீ டிட்டர்மின். அதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன துளசி உங்கள் வீட்டில் இருந்தால் அதை வச்சு மினிமம் ₹1000 நீங்கள் சேர்க்கலாம். அது எப்படி இருந்து பாருங்கள். அது ₹1000 நம்மளுக்கு சேர்க்குற மாதிரியோ உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி டாக்டர் போகணும், இதை படிங்க. இது சொந்த அனுபவம். சரி, இது ஓகே. அடுத்தது நம்ம ஆனால் டைட்டன் ஷேர் ₹3000, இது அப்புறமா பார்க்கலாம். வந்து டைட்டன் அடுத்தது பார்த்தீங்கன்னா டைட்டன் கம்பெனி அதோட இது பார்க்கலாம். டெக்னிக்கல்ஸ் டைட்டன் கம்பெனி பார்த்தீங்கன்னா சரி 1 இயர் பாருங்க. சைட்வைஸ் டவுன்வர்ட். ஆல்ரெடி மலை உச்சியை மேலே போயிட்டு இங்கே பார்க்க முடியும். மலை உச்சியில் மேலே போயிட்டு இப்போ கீழே வந்துருக்கு. மவுண்ட் எவரெஸ்ட்டை தொட்டுட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு முக்கியமான இது. ஆனால் கல்யாண் ஜுவல்லர்ஸ் உங்களுக்கு தெரியும் 1 இயரில் பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டை தொட்டுட்டு டவுன்வர்டில் இருக்குது. இப்போ 6 மந்த்ஸில் டவுன்வர்ட் ட்ரெண்டு. 3 மந்த்ஸில் இப்போ தான் சைட்வைஸ் போயிட்டு மறுபடியும் ஒரு மேலே போக முயற்சி பண்ணுறோம். ஸோ டைட்டனுக்கும் கல்யாணுக்கும் இருக்கிற வித்தியாசம் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். டைட்டன் ஆல்ரெடி மவுண்ட் எவரெஸ்ட்டை தொட்டு கீழே வந்துடணும்னா இப்போ கீழேருந்து மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணுறோம். பட் கல்யாண் ஃபர்ஸ்ட் டைம் போய் அச்சீவ் பண்ணணும் பார்க்கலாம் மவுண்ட் எவரெஸ்ட்டை. இது ஆல்ரெடி நான் கொடுத்தது 19th தான். டேஞ்சர் ஜோன் இங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை கேப் அப் பண்ணிவிட்டு மேலே ஹெவி சப்ளை ஜோன் கிட்ட வந்துட்டு அங்கே இப்போ சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. ஒன்ஸ் இதை மறுபடியும் ஒரு கேப் அப் ஸ்ட்ராங் கேண்டில் ஹெவி வால்யூமோட போனோன்னா மறுபடியும் ஹால் டைம் ஆகி போய் தொடர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இந்த ஹெவி சப்ளை ஜோன் கீழே வரக்கூடாது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது டைட்டன் ஜுவல்லர்ஸோட டெக்னிக்கல்ஸ். அடுத்தது என்ன பார்க்கலாம்னா இதில் யார் வெற்றியாளர் இப்போ பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம்னா ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்மளோட கேபிட்டல் கம்மியாக இருக்கும். நம்ம கோடிக்கணக்கிலலாம் வச்சிருக்க மாட்டோம். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். கேபிட்டல் கம்மி, லட்சக்கணக்கில் 1 லட்சமோ 1.5 லட்சமோ 2 லட்சமோ இருக்கும். சில பேருக்கு அதிகமாக இருக்கும், ப்ராப்ளம் இல்லை, நல்லது. டைட்டன் ஷேர் 3400 சொட்டேன், இப்போ 500 வந்திருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸும் 572 600 ரேஞ்சில் இருக்கு. இன்கேஸ் சப்போஸ் நீங்கள் ஒரு 10 எவ்வளோ வாங்குறீங்க, சடனாக 5% கீழே இறங்கிச்சுன்னா உங்களுக்கு ஆவரேஜ் பண்ண முடியாது. இதில் டைட்டன் ஷேரில் சரி மறுபடியும் ஒரு ஆவரேஜ் பண்ணணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஷேர் வாங்கணும்னா உங்களுக்கு 10,000 கிட்ட வேணும் டைட்டனுக்கு. ஆனால் கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதே ஆவரேஜ் பண்ணணும்னா ஒரு 10,000ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 10 ஷேர் 20 ஷேர் வந்துடும் ஆவரேஜ் பண்ணணும்னா. ஆனால் டைட்டனுக்கு ஒரு 3 ஷேர் தான் ஆவரேஜ் பண்ணணும்னா கூட நீங்கள் ₹10,000 மினிமம் கையில் வச்சுக்கணும். பட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் டைட்டன் ஷேரோட ஒரு ஷேர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 6
ஆல்மோஸ்ட் ஆர் ஷேர் வேல்யூ ஈக்குவல். ஸோ உங்களுக்கு ரீட்டைல் இன்வெஸ்டராக உங்களுக்கு ஈவன் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னாலும் சரி, ஈவன் அந்த கமர்ஷியல் இது பி ரேஷியோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் மோரலஸ் சேமாக தான் இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸ். பட் ரெண்டு வைஸ் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் மேலே போயிட்டு இருக்கான். ஸோ ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் கேபிட்டல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் வில் பி த பெஸ்ட் திங் டு ஹேப்பன். ஸோ அந்த வின்னர் இஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஏன் அதுக்கு காரணம் இப்போதான் நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது வீடு கட்டுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் டிப், தண்ணி ரொம்ப முக்கியம். அதை குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பில்டிங் கட்டவும் தண்ணி முக்கியம். அதில் குளோரின் அதிகமாக இருந்தால் உங்களோட பில்டிங்கே பாழாக போயிடும். வித்தின் ஒரு 3-4 இயர்ஸில் நீங்கள் யூஸ் நல்ல சிமெண்ட் நல்ல ஸ்டீல் ராட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நீங்களோ உங்களோட ஃப்ரெண்டு யாராவது இருந்தாலோ வீடு கட்டிருந்தாலோ அவங்ககிட்ட எதாவது ஷேர் பண்ணுங்கள். வாட்டருக்கும் டெஸ்ட் சர்டிஃபிகேட், டெஸ்ட் லேப் விட்டு டெஸ்ட் எடுக்கணும். குளோரைட் கண்டென்ட்னா வித்தின் லிமிட்ஸ் இருக்கணும் சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் வாட்ஸ்அப் மீ. இது ஃப்ரீ சர்வீஸ் தான், ஹெல்ப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு. ஸோ த வின்னர் இஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ், மெயின்லி ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர். இதில் கன்சிடர் பண்ணுறது நல்லது. ஸோ தேங்க்ஸ். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் அமைக்கிடுங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் ஃபுல்லாகவே சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி நீங்கள் நான் காமிச்ச அந்த பள்ளத்தில் விழாமல் மேலே நல்ல ப்ராஃபிட்டோட முன்னேறலாம் உங்களோட கம்மியான கேபிட்டல்ல. அதுதான் ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. பள்ளத்தில் விழ மாட்டீங்க. தேங்க்யூ.